மணி சீரீஸில் 7வது பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ 7 பணம் காய்க்கும் மரணம், அதாவது 7 ஸ்டாக்ஸ், சரிங்களா, வாழ்நாள் முழுவதுமே டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ வெற்றிக்கான பாதை அப்படிங்கிற சேனலை ஆதரிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர், இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நல்ல ஒரு செபி அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது உங்களுடைய விருப்பம் மட்டுமே. 2024 பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஸ்டாக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இப்போ ஷேரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எந்த மாதிரியான ஷேர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா நிஃப்டி 50 இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்ஸ் தான், சரிங்களா. ஸோ அவங்க ரெகுலராகவே ஹையஸ்ட் டிவிடெண்ட் தராங்க. நம்மக்கிட்ட ஒரு 1000 குவான்டிட்டி இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஒரு 1000 குவான்டிட்டியை வாங்குற மாதிரி வச்சுக்கணும். மினிமம் 8 to 10 இயர்ஸ் நம்மக்கிட்ட அந்த ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல க்ரோத் கொடுக்கும், சரிங்களா. ஸோ க்ரோத்துமே இருக்கும், அது இல்லாமல் டிவிடெண்ட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க ஃபஸ்ட்டு ஷேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஷேர் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், சரிங்களா. இவங்க ஐடி செக்டரில், சாஃப்ட்வேர் செக்டரில் இருக்காங்க. ஸோ கரண்ட் ப்ரைஸ் 1902 ரூபாய்க்கு இருக்குது. பிஇ ரேஷியோ 29.6. டிவிடெண்ட் இது வரைக்குமே 46 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு அவங்களோட டிவிடெண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 2.4 இருக்குது, சரிங்களா. 2 மாதம் தர்றாங்க, மே அண்ட் அக்டோபர் தர்றாங்க, ஓகேங்களா. அடுத்த ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி டொபாக்கோவில் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி எஃப்எம்சிஜிலையும் இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 502 ரூபாய் இருக்குது. ஸோ இவங்க டிவிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 13.75 ரூபா கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.7%, சரிங்களா. இவங்க வருஷத்துக்கு 2 மந்த்து தர்றாங்க. பிப்ரவரி மந்த்தும் மே மந்த்தும் இவங்க தர்றாங்க. ஸோ இவங்களுடைய க்ரோத்துமே நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கு. பேமெண்ட்டுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 83% இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஐடிசி பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸ்மேட் நோட்டு, ஆசீர்வாத் ஆட்டா, சரிங்களா, இது எல்லாமே சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட்டு, இது எல்லாமே ஐடிசி ப்ராடக்டாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க ஹோட்டல் பிஸ்னஸுமே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கு நம்மளுக்கு பிப்ரவரி மந்த்தும் மே மந்த்தும் இந்த டிவிடெண்ட் கண்டிப்பாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு சேரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை அக்குமுலேட் பண்ணிட்டு இருங்க. அடுத்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக்னாலஜி. இவங்களுமே ஐடி சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய செக்டர். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1756 இருக்குது. ஸோ இவங்களுடைய பிஇ ரேஷியோ 29. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 54 ரூபா கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா 3% இருக்குது. ஸோ இவங்களோட பேமெண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 89% இருக்குது. ஸோ இவங்க வருஷத்துக்கு 4 டைம் டிவிடெண்ட் தர்றாங்க. ஜனவரி மந்த்து, மே மந்த்து, ஜூலை மந்த்து, அக்டோபர் மந்த்து. ஸோ அக்டோபர் மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து நம்மளுக்கு கண்டிப்பாக டிவிடெண்ட் தருவாங்க. ஸோ இவங்களுமே பார்த்திங்கன்னா சிஏஜர் காம்பவுண்டு படி பார்த்திங்கன்னா 27% ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஐடி செக்டர்லேயே இது ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது. ஹெச்சிஎல் டெக்னாலஜியும் பெரிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ இதுவுமே க்ரோத்து அதிகமாகிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோல் இண்டியா. ஸ்கோல் இண்டியா பியூசி ஸ்டாக்கு. இது பார்த்திங்கன்னா 489 ரூபாய் கரண்ட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ இவங்களுடைய பிஇ ரேஷியோ 8.25 இருக்குது. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 25 ரூபா 50 பைசா இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 5.2% கொடுக்குறாங்க. இவங்களுமே பே அவுட் ரேஷியோ 40%. இவங்க வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 3 டைம் கொடுக்குறாங்க. பிப்ரவரி மந்த்து, ஆகஸ்ட் மந்த்து, அதே மாதிரி நவம்பர் மந்த்தும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க கோலை வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுமே நீங்கள் அக்குமுலேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டிவிடெண்ட்டும் நல்லபடியாக கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பவர் கிரிட் கார்பரேஷன். ஸோ பவரை ஜென்ரேட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்கூடிய கம்பெனி தான் இந்த பவர் கிரிட் கார்பரேஷன். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் 330 ரூபாயில் இருக்குது. ஸோ பிஇ ரேஷியோ 19.50 இருக்குது. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 11 ரூபா 25 பைசா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 3.4%. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 3 டைம் டிவிடெண்ட் தர்றாங்க. பிப்ரவரி மந்த்து, ஆகஸ்ட் மந்த்து, நவம்பர் மந்த்து, சரிங்களா. இந்த 3 மந்த்துமே தர்றாங்க. ஸோ எப்பவுமே நவம்பர் மந்தில் இவங்க கொஞ்சம் ஹையஸ்டான டிவிடெண்ட் இவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு இவங்க 24% க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ பவரை ஜெனரேட் பண்ணக்கூடிய கம்பெனி தான் இந்த பவர் கிரிட் கார்பரேஷன், சரிங்களா. அடுத்த கம்பெனி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக் மகேந்திரா. ஸோ டெக் மகேந்திராவும் ஐடியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த
கம்பெனி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 1623 ரூபாயில் கரண்ட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. ஸோ பிஇ ரேஷியோ வந்து 63 இருக்குது. டிவிடெண்ட் இது வரைக்கும் 40 ரூபா கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.4%. ஸோ இவங்க பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 150. ஸோ இவங்க தான் கொஞ்சம் ஹையஸ்ட் பே அவுட் ரேஷியோவாக இருக்குது. ஸோ ஜூலை அண்ட் நவம்பர் மந்தில் இவங்க பேமெண்ட்டு நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன் பிஇ ரேஷியோ வந்து பேமெண்ட் ரேஷியோ வந்து 150 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிசர்வை வச்சு நம்மளுக்கு வந்து பேமெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 40 ரூபா டிவிடெண்ட் அப்படிங்கிறது ஹையஸ்டான டிவிடெண்ட் டெக் மஹேந்திரா கிட்டேருந்து வரக்கூடியது. ஸோ இவங்களதும் இயர் ஆன் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா 18% வந்து இயர் ஆன் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் 18% அவங்க வந்து ரிட்டர்ன் ஆன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார்ப். ஸோ நம்ம ஹீரோ பைக் இருக்குல்லங்க, ஸோ அவங்களுடைய கம்பெனி தான் இது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் வந்து 5749. ஸோ பிஇ ரேஷியோ வந்து 28.3. இது வரைக்கும் டிவிடெண்ட்டாக 115 ரூபா கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 2%. பேயிங் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 74.7% இருக்குது. ஸோ இவங்க பிப்ரவரி ஆகஸ்ட் மந்த்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 16% கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பே அவுட் ரேஷியோங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபா வந்து ஹீரோ மோட்டார் காப் வந்து ஏர்ன் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு அதில் 74 ரூபா பக்கம் நம்மளுக்கு பேமெண்ட்டாகவே கொடுத்துட்றாங்க, டிவிடெண்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனியில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிவிடெண்ட்டாகவே மாதம் நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்துட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஹீரோ மோட்டார் காப்பில் வந்து ஒரு 1000 ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே உங்களோட இன்கம் வந்துட்டுருக்கும். ஓகேங்களா, வருஷத்துக்கே உங்களுக்கு 10,000 ரூபாய் இன்கம் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ இந்த மாதிரி டிவிடெண்ட் பற்றியும் ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.